Hi everybody, நான் உங்கள் ஜேபி சார் வெல்கமிங் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் டு திஸ் வண்டர்ஃபுல் ஃபிசிக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கேல்குலேட் த அப்சல்யூட் ப்ரெஷர் அட் எ பாயிண்ட். ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அப்சல்யூட் ப்ரெஷரை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்றத இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். லெட் இஸ் ஆல் கம்பைன் டுகெதர் அண்ட் என்ஜாய் லேர்னிங். லெட் இஸ் கெட் இன் டு த கிளாஸ். இப்போது அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அப்படின்னா, வாட் எவர் ப்ரெஷர் வி மெஷர் அபவ் 0 பாஸ்கல் ஆர் அப்சல்யூட் வேக்கும்க்கு மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டும் அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். 0 பாஸ்கல் அப்படின்ட்டு தான் அப்சல்யூட் 0 வேர் தெர் இஸ் நோ பார்ட்டிகல்ஸ் ப்ரெசன்ட். ஸோ எந்த இடத்துல பார்ட்டிகளுடைய மூமெண்ட் இல்லாமல் இருக்கோ, அந்த இடத்துல பார்ட்டிகளே இல்லாமல் இருக்கோ, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வேக்குவம், அப்சல்யூட் வேக்குவம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல எந்த ஒரு ப்ரெஷருமே இருக்காது. சப்போஸ் இஃப் தெர் இஸ் நோ பார்ட்டிகல்ஸ் அட் ஆல், தெர் ஒன்ட் பி எனி ப்ரெஷர். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம தட் இஸ் வாட் யூ கால்ட் அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அப்சல்யூட் 0 நம்ம வச்சுக்கலாம். இப்போ அப்சல்யூட் 0க்கு மேலே நம்ம மெஷர் பண்ணக்கூடிய எல்லா ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டும் ப்ரெஷர் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். இது அப்சல்யூட் 0, but this is pressure absolute. இது absolute 0 value, no matter at all present. This means zero pressure. Zero pressure. But here at this point it is absolute pressure. Let us consider this condition here. இப்போ ஒரு sea water எடுத்துக்கலாம். இந்த sea waterல ஒரு 1000 மீட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய P அப்படின்ற பாயிண்டில் எந்த அளவுக்கான ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு நல்லா தெரியும், சீ வாட்டர் இருந்தால் சீ வாட்டர் மேலே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஒரு ப்ரெஷர் எப்பவுமே எக்ஸர்ட் பண்ணும் அட் த sea level, which is known as the pressure of the atmosphere. Pressure exerted by the atmosphere at sea level. இப்போ sea levelல அட்மாஸ்பியர் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னா, இட் இஸ் 1.01 × 10⁵ பாஸ்கல் அப்படின்ற அளவுக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை சரௌண்டிங் ஏரு இந்த சீ வாட்டர் மேலே கொடுக்கும். அடுத்தது நம்ம ஃப்ளூயிட்னுடைய ப்ரெஷரை கண்டுபிடிக்கலாம். இந்த சீ வாட்டரில் இந்த பாயிண்டில் இந்த 1000 மீட்டர் அப்படின்ற ஹைட்டில் இந்த ஃப்ளூயிடு எவ்வளோ ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நிறைய டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன் சச் டிவைஸ் இஸ் த பாரோமீட்டர். ஒரு பாரோமீட்டரை யூஸ் பண்ணி ஃப்ளூயிட் ப்ரெஷரை நம்மளால் மெஷர் பண்ணிக்க முடியும். டிபெண்டிங் அப்பான் த ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம். லிக்விட் காலத்தினுடைய ஹைட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காஜ் ப்ரெஷரை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கான ஃபார்முலா காஜ் ப்ரெஷர் அப்படிங்கும்போது இந்த சீ வாட்டர் மேலே கண்டிப்பாக எர்த்தினுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போது G will be acting downwards. G is nothing but acceleration due to gravity. So எர்த்து கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த எர்த். ஸோ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து எர்த்து கொடுக்கும்போது நம்ம கிராவிட்டி எவ்வளோன்னு சொல்லி நமக்கு தெரியும். sea லெவலில் acceleration due to gravity G is equal to 9.8 m/s² அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இதை நம்ம கேல்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம 10 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். 10 m/s² இஸ் த acceleration due to gravity. Height is 1000 meter and the density of sea water. sea waterனுடைய டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் 1.03 × 10⁻³ kg/m³ அப்படின்றது இந்த சீ வாட்டர்னுடைய டென்சிட்டியாக இருந்தால் இந்த அப்சல்யூட் ப்ரெஷர் இந்த இடத்துல எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்சல்யூட் ப்ரெஷருங்கிறது ஒன்றும் இல்லை, இட் இஸ் த ப்ரெஷர் தட் இஸ் மெஷர்ட் அபவ் 0 பாஸ்கல். சரி, இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ப்ரெஷர் அப்சல்யூட் அட் த பாயிண்ட் P. ஸோ இந்த டயக்ராமை நான் அப்படியே ரிவர்ஸை போட்ட மாதிரி போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, 0 பாஸ்கல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாயிண்ட் தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ ஏர் கொடுக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்
அதிலிருந்து ஒரு 1000 மீட்டர் ஹைட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ப்ரெஷர் காஜ் வச்சு மெஷர் பண்ணிடலாம். காஜ் ப்ரெஷர், இதை தான் நம்ம காஜ் ப்ரெஷர்னு சொல்லுவோம், இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை. அப்போது இந்த காஜ் ப்ரெஷரையும் இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு அப்சல்யூட் ப்ரெஷர் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் அப்சல்யூட் ப்ரெஷர். ப்ரெஷர் அப்சல்யூட் இஸ் ஈக்குவல் டு pressure exerted by the atmosphere plus the pressure that is measured using the gauge meter, any pressure gauge. So pressure gauge plus the pressure atmosphere will give you the absolute pressure. We know the atmospheric pressure sea level 1.01 into 10 to the power 5 Pascal அப்படின்ற அளவுக்கு இருக்கும். இதை ஃபர்தராக நம்மளுடைய calculation purpose-காக நான் simplify பண்ணுறேன், which can be written like this. இந்த வேல்யூவை 0.101 into 10 to the power 6 Pascal அப்படின்னு எழுதலாம். அதையும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி 0.01 into 10 to the power of 7 Pascal அப்படின்னு எழுதலாம். Let us keep this as 1, equation 1 or the value 1. So we have found the atmospheric pressure which is known, and we are going to calculate the gauge pressure or the pressure exerted by the fluid, pressure exerted by the sea water at this particular point. So formula is P gauge is equal to rho into G into H, the density of the sea water, the density of the sea water into the gravity acting into the height, how much height from the sea level. So இந்த ஹைட்டில் என்ன ப்ரெஷரை இந்த ஃப்ளூயிட் எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் at this particular height h. So இந்த வேல்யூ போடுறோம் 1.0, density of the sea water 1.03 into 10 to the power 3, acceleration due to gravity is 10, and the depth we have taken as 1000 meter. So இங்கே 1 2 3 zeros, one more 0, 4 0 and 10 to the power 3. So you will get 10 to the power of 7 Pascal multiplied by 1.03. So 1.03 into 10 to the power 7 Pascal அப்படின்றது தான் இந்த ஃப்ளூயிடினுடைய ப்ரெஷர், pressure exerted by the sea water at this particular point P. And we have calculated this also, the gauge pressure also we have calculated. Now easily we can find the absolute pressure. So absolute pressure is equal to pressure of the atmosphere plus pressure measured from the gauge meter, that is equal to 0.01 into 10 power 7 Pascal, 0.01 plus we are adding plus 1.03 இதுலேயும் 10 power 7 காமன், இங்கேயும் 10 power 7 காமன், அதனால் நான் வெளியில் எடுத்து தரேன் 10 power 7 Pascal. So when you add it you will get 1.04 into 10 to the power 7 Pascal கிடைக்கும். 1.04 into 10 power 7 Pascal. So இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1.04 into 10 square into 10 to the power 5 Pascal அப்படி எழுதலாம். ஸோ இந்த 10 ஸ்கொயர் இங்கே 1.04 மல்டிப்ளை பண்ணால் 104 வரும், into 10 to the power 5 Pascal கிடைக்கும். ஸோ approximately we know that 1.01 into 10 to the power 5 Pascal அப்படின்றது 1 atmospheric pressure க்கு ஈக்குவல் 1.01. ஸோ இங்கே இந்த 1 அப்படி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா 10 to the power 5 அப்படின்றது இந்த இடத்துல ஒரு atmospheric pressure குறிக்கும். அப்போது the total absolute pressure which is exerted at this particular point is 104 atmospheric pressure. So I hope that in this class you could have got a better idea about absolute pressure calculation, what is atmospheric pressure, what is gauge pressure, and how to measure the absolute pressure at a particular depth. Here we have taken the seawater as an example. Anywhere we can find the absolute pressure, even in a water bottle where water is taken, there also we can find the absolute pressure. So calculation, everything is very simple. I hope that you all could have enjoyed the class. Let us all combine once again in another class. Until then, goodbye. Thank you for watching.